ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பணக்காரராக போகிறீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்னு இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனுக்கு பணம் குவிய போகுதுன்னா இயற்கையிலிருந்து சில சின்னங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அவன் பணக்காரராக மாறத்துக்கு முன்பாக இந்த 21 நல்ல சின்னங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதான். இந்த சின்னங்களை ஒருபோதும் அட்டென்ஷனில் எடுக்காமல் விட்டுடாதீங்க. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் சந்தோஷமான முன்னேற்றமும் வரப்போகுதுன்னு சொல்கிறது. அதே நேரம் மகாலட்சுமியும் உங்கள் வீடு தேடி வரப்போகிறாங்கன்னு இந்த அறிகுறிகள் உணர்த்தும். கையில் அரிப்பது. ஜோதிட நம்பிக்கையின்படி ஆண்களுக்கு வலது கை, பெண்களுக்கு இடது கை அரிப்பு என்றால் அது நல்ல சிக்னல்னு சொல்லப்படுது. இந்த அர்த்தம் பணம் குறைச்சல் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுது, உடன் உங்கள் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸும் வலுப்பட போகுது என்று அர்த்தம். சங்கு ஒலி கேட்பது. காலையில் கண் விழிச்ச உடனே சங்கு ஒலி கேட்டால் அது வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகிறதுக்கான சின்னம். இந்த சிக்னல் சொல்கிறது உங்கள் கஷ்டமான காலம் இப்போது நல்ல காலமாக மாறப்போகுது. கூடவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பும் இருக்குது. கருந்தேனிகள் வருவது. உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் எதிர்பார்க்காம கருந்தேனிகள் லைனில் வந்து சாப்பாடு பொருட்கள் மேலே ஏற ஆரம்பித்தா அதில் பெரிய அர்த்தம் இருக்குது. அது மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது வீட்டில் பணம் வரப்போகிறதுக்கான நிச்சயமான அறிகுறி. பசு வாசலுக்கு வருவது. காலையில் வீட்டு வாசல்கிட்ட ஒரு பசு வந்தால் அதை கடவுளின் ஆசீர்வாதம்னு எடுத்துக்கணும். அந்த பசுவுக்கு ஒரு ரொட்டி இல்லைனா கீரை மாதிரியான சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். இது மகாலட்சுமி நேராக உங்கள் வாசலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். துளசி செடி பசுமையாக வளருவது. உங்கள் வீட்டில் துளசி செடி நிறைய கிளைகளோட பசுமையோடு இருக்குதுன்னா அது சந்தோஷம். செல்வம் செழிப்பு உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். வீடு துடைப்பம் மற்றும் மகாலட்சுமி தொடர்பு. வீட்டை சுத்தம் செய்கிற துடைப்பம் மகாலட்சுமியோட நெருக்கமான தொடர்பு இருக்குமா? காலையில் யாராவது துடைப்பம் போடுறத பார்த்தா நீங்கள் சீக்கிரமாக பணக்காரராக மாற போகிறீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் விழிக்கிறது. மகாலட்சுமி அம்மாவின் அருள் உங்கள் மேல் இருக்கும்போது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலேயே தான் கண் விழிக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது காலையில் 3 மணி முதல் 5 மணி வரை இடையில். இப்படி நடந்தால் வாழ்க்கையில் உள்ள சிரமங்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்குது. கனவில் கிளி, பறவை. உங்கள் கனவில் ஒரு கிளியை கண்டால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருத வேண்டும். உங்கள் கனவில் ஒரு கிளியை பார்ப்பது என்பது உங்கள் நிதி பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்பதை உணர்த்தும். லட்சுமி தேவி உங்கள் மீது தனது ஆசீர்வாதங்களை பொழிவார் என்பதையும் குறிக்கிறது. உங்களுக்கு விரைவில் எங்கிருந்தோ பணம் வரும். கனவில் சில விலங்குகள் அல்லது பொருட்கள். கனவில் துடைப்பம், ஆந்தை, யானை, மயில், சங்கு, வாழை இல்லைன்னா பல்லி ஆகியவைகள் ஏதாவது தெரியறதுன்னா நீங்கள் பணக்காரராக மாறும் கனவு சீக்கிரமாக உண்மையாக போகுது. சங்கு ஒலி மற்றும் நாயின் காட்சி. காலையில் தூக்கம் களைஞ்ச உடனே சங்கு ஒலி கேட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் வரப்போகுதுன்னு ஒரு நல்ல சிக்னல். அதேபோல் வீட்டு வாசல் கடக்கும்போது ஒரு நாய் வாயில் சாப்பாடு இல்லை ரொட்டி எடுத்துக்கிட்டு போகிறத பார்த்தாலும் அது உங்களுக்கு பண வரவுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். திருநங்கைகள் காட்சி. ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறப்போ உங்கள் வழியில் திருநங்கை ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல அறிகுறி. அவர்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நல்லது. அவர்கள் உங்களுக்கு திரும்ப பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை பாதுகாத்து வச்சுக்கணும். அது பண விருத்திக்கு வழிகாட்டும். கூரையின் மேல் காகம் கரைவது. வீட்டின் கூரையில் காக்கா கூவுவதும் ஒரு மங்களகரமான அறிகுறியாகும். இது நடந்தால் உங்கள் செல்வம் அதிகரிக்கக்கூடும். பூஜைக்காக வைத்துள்ள தேங்காயை பார்த்தல். காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே பூஜைக்காக வச்சிருக்கும் தேங்காயை பார்த்தா அதாவது உங்கள் மேலே மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் விரைவில் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது எல்லாமே பொதுவான நம்பிக்கைகள் அடிப்படையில் சொல்லப்படுபவை. இதை உண்மையாக நம்பிக்கையாக அனுபவத்தோடு பார்க்கணும். எல்லாம் உங்கள் நம்பிக்கை மற்றும் அனுபவத்துக்கு ஏற்ப முயற்சிக்க வேண்டிய விஷயங்கள்தான். இந்து மதத்தில் மகாலட்சுமி தன்னை செல்வ வளத்தோட கூடிய தேவியாவே சொல்லியிருக்காங்க. யார் மேலே அவங்க கிருபை இருக்குதோ அந்த வீட்டில் ஒரு காலத்திலும் பணக்காசு குறைச்சல் இருக்காது. மகாலட்சுமியை மகிழ்ச்சிப்படுத்த நினச்சி மக்கள் வீட்டில் பல விதமான வழிமுறைகளை செய்வது வழக்கமாக இருக்குது. அப்படி தாயை இருக்கிற வீட்டில் சில நல்ல சின்னங்களும் தெரியும்.
இது தொடர்பாக நாங்கள் எந்த விதமான உரிமைகோரலையும் முன்வைக்கவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.